ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதுதான் தங்கள் கட்சியின் முக்கிய நோக்கம் என அழகு தமிழ் தேசியத்தின் நிறுவன தலைவர் நல்லப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அழகு தமிழ் தேசியத்தின் நிறுவன தலைவர் நல்லப்பன் அவர்கள் கூறியதாவது, தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி கொண்டு வருவதுதான் தங்களின் முக்கிய நோக்கம் எனவும், தங்களது கட்சி 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மக்களின் நலன் கருதி இந்த கட்சி உருவாக்கப்பட்டதாகவும், எங்கள் கட்சியின் நோக்கம் அனைவருக்கும் சமமான கல்வி, வேலை வாய்ப்பு, கல்விக்கேற்ற ஊதியம், ஊழலற்ற ஆட்சி தமிழ்நாட்டில் செயல்படுத்த வேண்டும். அதேபோல் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சியின் நிலைப்பாடுகள் மற்றும் எங்களுடைய கொள்கையை ஏற்கும் அரசியல் கட்சிகளுக்கே தங்களுடைய முழு ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அந்த வகையில் தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றும், நேர்மைக்கு ஒரு தேர்வு வைக்கப்பட்டு அதன் மூலமாக அரசு பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு மாதம் 2 முறை சம்பளம் கொடுக்கும் புதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று கட்டாயமாக உறுதியளிக்க வேண்டும் என கூறினார். காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றபடி அரசியலமைப்பில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். தேர்தல் செலவுகளை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேர்தலின் போது பரிசு பொருட்கள் வழங்கி மக்களை கவரும் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மதுக்கடைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். 24 மணி நேரமும் மக்கள் குறைதீர்ப்பு அலுவலகம் செயல்படுத்தப்பட வேண்டும். மக்களின் குறைகள் கூடுமானவரை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கருணாகரன், சுரேஷ்குமார், ஜெயமோகன், டாக்டர் RKS உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலகத்தில் உள்ள மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாங்கள் அழகு தமிழ் தேசியம் கட்சியில் வந்திருக்கிறோம். நாங்கள் தேர்தல் அறிக்கை பற்றி இங்கு பரப்புரை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அழகு தமிழ் தேசியம் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள் ஆகிவிட்டன. நாங்கள் பலவித பொதுப்பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், பலவித நன்மைகள் செய்திருக்கிறோம். இப்போது இந்த தேர்தலில் முதன்முறையாக கன்னி கட்சியாக போட்டியிட தயாராகி வருவதற்காக தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை உங்களுடன் விவாதிக்க வந்திருக்கிறேன். அதில் இந்த தேர்தல் அறிக்கை 300 மணி நேரம் கடின உழைப்புக்கு பிறகு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் 234 புது திட்டங்கள், சீர்திருத்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், பிரச்சனை தீர்க்கும் திட்டங்கள், மேலும் மாற்றம் என்னென்ன தேவை என்பது, அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பது, இது எல்லாம் நிறைந்த ஒரு கலவையாக நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். இதில் முக்கியமாக லஞ்ச ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, மதுவிலக்கு அண்ட் மக்கள் பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு, இது 4 விஷயங்களும் முக்கியமாக அடங்கும். ஒவ்வொரு பாயிண்டாக நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எங்களுடைய கொள்கைப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு CM அலுவலகம் நிறுவப்படும். அதன் மூலம் மக்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும். அந்த CM அலுவலகத்தில் ஒரு விவசாய இன்ஜினியர் இருப்பார், ஒரு மெக்கானிக் இருப்பார், ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பார், மேலும் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருப்பார், ஆஃபீஸ் மேனேஜர் இருப்பார், நில அளவையாளர் இருப்பார், ஒரு இரிகேஷன் எக்ஸ்பர்ட் இருப்பார். இப்படி 9 வேலை வாய்ப்புகள் அதில் உருவாக்கப்படும். அவர்கள் எல்லோரும் கிராம வளர்ச்சிக்கும் விவசாயத்தின் மேம்பாட்டுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அதோடு சேர்த்து CM என்னென்ன முடிவெடுக்கிறாரோ சென்னையில் அந்த முடிவுகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை செயல் வடிவம் கொண்டு வருவதற்கும்
இவர்கள் உதவியாக இருப்பார்கள். இந்த 9 பேரும் லோக்கல் பிளேஸில் என்ன படித்திருக்கிறார்களோ அவர்களை வைத்து தான் இந்த இடங்களெல்லாம் நிரப்பப்படும். இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் திட்டமாகும். இதுவரை எங்கேயுமே நடந்திருக்காத ஒரு திட்டம். இதை அமல்படுத்த அழகு தமிழ் தேசியம் தயாராகி வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சிஎம் அலுவலகம். சிஎம் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். இம்மிடியேட்டாக இன்றைக்கி முடிவு எடுத்தாருன்னா நாளைக்கு காலையிலேயே அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎம் அலுவலகம் ஏறத்தாழ 17,800 கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், குக்கிராமம் எல்லாம் சேர்த்து. ஸோ அங்கே எல்லாம் இந்த அலுவலகங்கள் திறக்கப்படும். அடுத்தது கல்விக்கூடங்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்படும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை போக்குவதற்காக இது உருவாக்கப்படும். அப்படி செய்யும்போது நீட்டினுடைய முக்கியத்துவம் மிக மிக குறைந்துவிடும். அதோடு சேர்த்து நீட் பற்றி எங்களுடைய அபிப்பிராயத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். எம்பிபிஎஸ் சீட் அட்மிஷன் வெறும் நீட்டை வைத்து அட்மிஷன் இப்போது இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதன்படி நீட் எக்ஸாமுக்கு 50% முக்கியத்துவமும் +2 பரீட்சைக்கு 50% முக்கியத்துவம் கொடுத்து இரண்டும் சேர்ந்த மாதிரியான அட்மிஷன் கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதன்படி ஒரு மாணவன் +2வில் மார்க் கம்மியாக வாங்கினால் கூட நீட் தேர்வில் அதிகமாக வாங்கினால் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மாணவன் +2வில் அதிகமாக வாங்கியிருந்து நீட்டில் கம்மியாக வாங்கினால் கூட ரெண்டும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அதிக மார்க் கிடைத்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வர நாங்கள் காத்திருக்கிறோம். இதை இந்த தேர்தல் அறிக்கை மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதை இன்னும் ஒரு 10-15 திட்டங்கள் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். ஏன்னா மொத்தம் 234 திட்டங்களை இங்கே விளக்க முடியாது. அடுத்தது ஃபார்ம், அதாவது படிவங்கள். எந்த அலுவலகம் சென்றாலும் சரி, எந்த கம்பெனி சென்றாலும் சரி, உதாரணத்துக்கு ஓல்டேஜ் பென்ஷனாக இருக்கட்டும், ரேஷன் கார்டு வாங்க வேண்டிய மனு கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், அல்லது காலேஜ் அட்மிஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாக இருக்கட்டும், எங்கே எடுத்தாலும் இந்த படிவங்கள் எல்லாம் மிக தேவையில்லாத விவரங்களை கேட்டு யாருக்கும் புரியாதபடி இருக்கின்றன. இதை படித்தவர்கள், டிகிரி படித்தவர்கள், ஏன் எம்எஸ்சி, எம்டெக், பிஹெச்டி படித்தவர்கள் கூட புரிய முடியாமல் மற்றவர்களை அலுவலகத்தில் இருப்பவர்களுடைய உதவியோடு தான் அதை பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணுகிறார்கள். 1000 படிவங்களுக்கு மேலாக இருக்கும். அதை எல்லாம் எளிமையாக்கி தேவையான விவரங்களை மட்டும் சேகரிக்கும்படியாக அந்த படிவங்கள் மறுசீரமைக்கப்பட்டு எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்படும். இது அடுத்த திட்டம் முக்கியமான திட்டம். அரசு அலுவலகங்களில் பொதுமக்களை எழுந்து நின்று வரவேற்கும் திட்டம். இப்போது நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு வந்த நியூஸ் படி அலுவலகத்துக்கு போனால் ஆர்டினரி டெஸ்க் ஆஃபீஸர்லேருந்து, யூடிசியிலேருந்து, பியூன்லேருந்து எல்லாருமே காக்க வைக்கிறாங்க மக்களை. அதுவும் ஓல்டு பீப்புளை கூட 2 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் பிஸியாக இருக்கேன், நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்கன்றாங்க. அப்படி போயிட்டு அவங்க நாளைக்கு வந்தாலும், இல்லை நான் லீவில் இருக்கேன், நான் 2 நாள் லீவில் இருந்தால் நான் பிஸியாக இருக்கேன், அதனால் நீங்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்கினேன். ஸோ எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போனாலும் அட்லீஸ்ட் 2-3 ட்ரிப் மினிமம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கடன் லோன் வாங்கிறதுக்காக 15 ட்ரிப் போயிட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அங்கே ஒரு லிங்க் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் உருவாக்கப்படும் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலும். அந்த லிங்க் ஆஃபீஸனுடைய வேலை, யார் பொதுமக்கள் வந்தாலும் அவங்களை எழுந்து நின்று வரவேற்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அவர் கூடவே இருந்து அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வரப்படும். அதற்கு ஒரு லிங்க் ஆஃபீஸர் எல்லா கவர்மெண்ட் அலுவலகங்களிலும் அமர்த்தப்படுவார்கள். இது ஒரு முக்கியமான திட்டம். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க அலுவலர்கள் கிடைக்கும் சேலரி, அதாவது சம்பளம்
மக்கள் கொடுக்கும் வரி பணத்திலிருந்து தான் கொடுக்கிறது. அவர்கள் எஜமானர்களைப் போல நடந்து கொள்வது சரியில்லை என்பது அழகு தமிழ் தேசியத்தின் ஸ்ட்ராங்கான கருத்தாகும். இதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, பெண்களின் கடிகாரத்தில் சென்சார்ஷிப் பொருத்தி அபாய காலத்தில் 5 நிமிடத்தில் காப்பாற்றும் திட்டம் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பெண், முக்கியமாக வெளியில் சென்று வர பெண்கள் கடிகாரத்தில் சென்சார்ஷிப் பொருத்தப்படும். அந்த சென்சார்ஷிப் ஏதாவது அபாய காலத்தில் ஒலி எழுப்பும். அந்த அந்த ரிசீவர்ஷிப் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நாங்கள் பொருத்துவோம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன், ஹோம் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், சிஎம் ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் பொருத்துவோம். ஸோ அது எல்லா இடத்துலையுமே அபாய ஒலி எழுப்போம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை அபாய ஒலி எழுப்புதோ அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை தவறான நடவடிக்கைகள் நாட்டில் நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ அதை பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அபாய ஒலியே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு வரும் வரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்தது, புதிய ஊழல் ஒழிப்பு திட்டங்கள். சிஎம் பிஎம் பதவிகளில் இருப்பவர்களுக்கு 10 வருடத்திற்கு அப்புறம் ஓய்வளிக்கும் திட்டம். இப்போ சிஎம் பிஎம் பதவிகளில் ஏன் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம்னா, அந்த பதவியில் இருக்கிறீங்க அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உருவாக்கிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவங்க கூட க்ளோஸாக இருந்து இவங்களை காக்கா பிடிச்சி என்னென்ன செய்யணுமோ அது மாதிரி தவறான வேலைகளில் ஈடுபடுறாங்க. முக்கியமாக லஞ்சம் வாங்கிறது, இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சிஎம் பிஎம் எந்த ஆக்ஷனையும் எடுக்க முடியல. அவங்க தாட்சணியம் பார்க்க வேண்டியிருக்குது, முகதாட்சணியம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கட்டாய ஓய்வளிக்கும் திட்டம் கொண்டு வரப்படும். அதுவும் 5 வருஷம் சிஎம் பிஎம் ஒரு பதவியில் இருந்தால் கேப் விட்டு தான் இன்னொரு 5 வருஷம் வர முடியும், உடனே வர முடியாது. ஸோ அதுக்குள்ளே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கழிஞ்சு போயிடும். ஸோ அடுத்த தடவை வரும்போது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சிஎம் பிஎம் யாராக இருந்தாலுமே கொண்டுட்டு வரத்துக்கு திட்டம் கொண்டு வரப்படும். மேலும் நேர்மையை நாட்டில் நிலைநிறுத்த 6 பேருக்கு கார் பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு வருஷமும் நேர்மையானவங்களை கண்டுபிடிச்சி ஒரு பொது அறிவிப்பின் மூலம் அவங்களுக்கு கார் பரிசு வழங்கப்படும். அதன் மூலம் நேர்மையை நாட்டில் நிலைநிறுத்தலாம். இப்பொழுது